ஹலோ டீம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் வந்துட்டு மண்டே. ஓகே, மண்டே மார்க்கெட் எப்படி எந்தெந்த லெவலில் ரியாக்ட் ஆகும், இம்பார்ட்டண்ட்டான லெவல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 minutes டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிஃப்டியில் நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேங்க் நிஃப்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு செல் சைடில் கிடைச்சது. ஆனால் நீங்கள் கேட்கல மார்க்கெட் ஸ்டில் இட்ஸ் அப் ட்ரெண்ட்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு எதுவுமே பை சைடில் தான் என்ட்ரி எடுத்தீங்க, ஏன் இன்னைக்கு செல் சைடில் எடுத்தீங்க அப்படின்றதுக்கான ரீசனை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஓகே ஸோ 5 minutes எப்போவுமே இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 minutes டைம் ஃப்ரேமில் இருந்தீங்கன்னா என்ட்ரி போயிடும். ஓகே, 5 minutesலேயே உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட கேண்டில் பெருசாக வந்து கவர் ஆகிடும் நிறைய பாயிண்ட்ஸ். அதனால என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 1 minute எடுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, அந்த மாதிரி நான் கன்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 5 minutesல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது. நான் ஆல்ரெடி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் வந்தால் கூட ரொம்ப ஈகராக பார்ப்பாங்க. ஓகே, அதாவது உடனே ரியாக்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிருந்து பையர்ஸ் வந்துட்டு நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த செல்லர்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்களால வர முடியல. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஜோன் வந்துட்டு ஒரு நல்ல ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்துட்டு கட் பண்ணிருச்சு. அதாவது இங்க இருக்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்துட்டு மேலே கரண்ட் ப்ரைஸ் மேலே இருக்கும்போது இந்த ஏரியா வந்துட்டு நமக்கு சப்போர்ட்டா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் கிட்ட, அதாவது இந்த பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த பேட்டர்னையும் பிரேக் பண்ணிடுச்சு. இங்க ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த ஏரியாவை சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால இது ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம அங்கே என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். ஓகே, நாட் ஆல் த டைம் சரியான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது. அந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு மல்டிபிள் ரிஜெக்ஷன் அப்போ கிடைச்சிருக்கு. ஓகே, மூணாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஓஏ பில்டப். ஓகே, நான் வந்துட்டு 47,000ல் ஓஏ பில்டப் இருக்குது அப்படின்னு நான் நைட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு பிரேக் ஆச்சுன்னா அன்வைண்டிங் நடக்கும். ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிபிஆர். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது மேலே வரைக்கும் போயிருக்கு. தெரியுதா? ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா. திரும்ப மார்க்கெட் சிபிஆர் நோக்கி வரும். ஓகே, ஆனால் நான் ஏன் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இதுதான். ஓகே, அதாவது ஸ்ட்ராங்கான ஏரியா இந்த ப்ளூ ஜோன் தான். ஸோ இங்கிருந்து வந்தால் கூட இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு நாட் ஷோர் அபவுட் இட். ஓகே, ஏன்னா இதை வந்துட்டு பிரேக் பண்ணாமல் திரும்பிடுச்சு, ஏன்னா அப்ட்ரெண்ட்ல இருக்கு, இதை பிரேக் பண்ணாமல் திரும்பிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல லாஸ் வரும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கிருந்து திரும்பினா கூட இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டா இருக்கா. இங்கே இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 minute டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்கும், அதாவது சிபிஆர் வரைக்கும் வரதுக்கு. ஓகே, அதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு, ஓரளவுக்கு வைடராக தான் இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு வைடராக தான் இருக்கு. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், பட் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுக்காம நான் ஏன் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராங்கான ஏரியாவாக தோன்றது இதுதான். ஓகே, அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் டே சிபிஆர் பார்த்தீங்களா, இதை மார்க்கெட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இதை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிட்டு அதே ஏரியாலேயே ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகுது. எப்போவுமே மார்க்கெட் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவோ ரெசிஸ்டன்ட்டிவோ பிரேக் பண்ணிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மார்க்கெட் பிரேக் பண்ணி இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே போகுது அப்படின்னா இங்கே எடுக்கிற ட்ரேட் A+ ட்ரேட், அதாவது ஒரு நல்ல ட்ரேட், நல்ல குவான்டிட்டி போடலாம். அதே மாதிரி ஒரு நல்ல டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். அடுத்து உங்களோட ஜோன் வரைக்கும் அது டிராவல் ஆகும். ஓகே, ஸோ திரும்ப இடையிலலாம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அது ஒரு ரீசன். அதனால தான் எனக்கு இந்த ப்ளூ ஜோன் கிராஸ் பண்ண உடனே அது ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகுது, ரீடெஸ்ட் பண்ணுது. 1 minute பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த ரீசன். அதே மாதிரி சிபிஆர் கீழே இருக்குது, சிபிஆர் நோக்கி மார்க்கெட் வரும், அந்த ஒரு ரீசன். மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இந்த இடத்துல நடந்திருக்கு. 5 minutes டைம் ஃப்ரேமில் நான் பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி போகவே மாட்டேன், ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கவர் ஆகிடும் ஒரே கேண்டலில். பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். 1 minute 3 minute மாத்திரேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில், உங்களுக்கு புரியுதா? இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஓகே, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்தது மொமெண்டம். இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுதான் இருக்கக்கூடிய ரீசன். கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 6 ரூல்ஸ் இருக்கு. மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது 3 பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி வச்சு கண்டுபிடிப்போம். எக்ஸ்ட்ரா 3 பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வச்சு கண்டுபிடிப்போம். இண்டிகேட்டர் வச்சு கண்டுபிடிக்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் நான் வந்துட்டு அவ்வளோவா சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தேவைப்படும்.
ஓகே, இண்டிகேட்டரே இல்லாமல் ட்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கன்ஃபர்மேஷனுக்கு இண்டிகேட்டர் தேவை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட், இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஓகே அவங்களும் அதை சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த டெசிஷனை ஈஸியாக எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அதாவது ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளோட டைம் லிமிட் கம்மியாகும், நம்ம யோசிக்கிற டைம் லிமிட் கம்மியாகும். ப்ளஸ் அது நிறைய டைம் ஈவன் 2 பிரெயின் ஒரே மாதிரி யோசிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் கோயிங் டு பி ஒர்க். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இண்டிகேட்டர் எடுக்கிறோம். ஓகே, நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே ஓகே, லெட்ஸ் 1 மினிட்ல நம்ம பார்க்கலாம். ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இவ்வளோ பெருசு வந்திருந்ததுன்னா, அதாவது பையர்ஸ் இந்த கேண்டில் இது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். இன்ஃபேக்ட் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும், இது என்னதான் ரெட் கேண்டிலாக இருந்தாலும் இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்கா, செல்லிங் என்ற எந்த இடத்துல வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா இந்த கேண்டிலை விட அடுத்து வர கிரீன் கேண்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிடும். ஓகே, இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிடும். ஒருவேளை இதுக்கப்புறம் வர 2 கேண்டில் எனக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு ஷார்ட் என்ட்ரி போயிருக்க மாட்டேன். இந்த கேண்டில் வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு கீழே போகுது. ஓகே, இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இதுலலாம் மொமெண்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் வந்துட்டு ஷார்ட் என்ட்ரி போனேன். ஈவன் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் நான் ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ ரீசன் தேவைப்படுது. ஓகே, இதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு 3 இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறேன், அதோடைய கன்ஃபர்மேஷனும் எனக்கு தேவைப்படுது. இவ்வளோ விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனில் ஒரு பையராக இருக்கிறதுக்கு இவ்வளோ கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இன்னும் செல்லராக இருக்கணும்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனை கரைச்சி தான் குடிக்கணும். பட் நான் இதை பயன்படுத்துறதுக்காக சொல்ல, நீங்கள் அதாவது ஒரு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே கொடுக்குறீங்க, திரும்ப அது உங்களுக்கு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் த ரிட்டர்ன் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்காக உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது நாலேஜை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இனிஷியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, விச் மீன்ஸ் அதுதான் நீங்கள் போடுற உழைப்பு. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல இருந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்து, இது எல்லாத்த விட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஷார்பன் பண்ணிக்கணும். ஓகே, உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சைக்காலஜி வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு பிகினருக்கான சேனல் தான் இது. ஓகே, கம்ப்ளீட்டாகவே பிகினருக்கான சேனல். அட்வான்ஸ்டு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கிப் இட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கரைச்சி குடிச்ச ஒரு கான்செப்டாக தான் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருவேளை நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த என்ட்ரி போட்டுட்டேன், இந்த ரெட் கேண்டில் என்ட்ரி போட்டுட்டேன், ஆனால் இந்த ரெட் கேண்டில் என்ட்ரி போட்டு எஸ்எல் இந்த அளவுக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு இது என்ன இதுக்கு எஸ்எல் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த ரெட் கேண்டில் தாண்டி மார்க்கெட் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன கேண்டில் வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் உங்களுக்கு வந்துட்டு லாஸில் காமிக்கும். ஓகே, 12 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸில் காமிக்கும், எஸ்பெஷலி பையிங். ஸோ விச் மீன்ஸ் இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற கேண்டில், அதாவது பையிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டேரக்ஷனலாக தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நீங்கள் லாட் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம், ஹெஜிங் பண்ணி லாட் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு டேரக்ஷனல் நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா இன்ட்ராடேயில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். ஓகே, சும்மா ட்ரேடிங் நானும் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு காதை பிடிச்சி திருவி வெளியில் போ அப்படின்னு சொல்லிடும். ஓகே, ஸோ அதனால ட்ரேடிங் மட்டும் கற்றுட்டு நம்மளால அவ்வளோ சீக்கிரம் சஸ்டெயின் பண்ணிட முடியாது. ஓகே, யூ நீட் டு பி மாஸ்டர் இட். ஓகே, லேர்னிங் வேற, மாஸ்டரிங் த ப்ராசஸ் வேற, எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டாகவே வேற. ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் எலாபரேட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ அ லைக். இந்த மேற்கொண்டு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த சேனலுக்கே இருக்காங்க. பட் ஐ வாண்ட் டு க்ரோ திஸ் ஒய் பிகாஸ் நான் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய ஸ்ட்ரகிள். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு எதுக்காக நம்ம இதை கற்றுக்குறோம் அப்படின்ற ஐடியாவே இல்லாமல் 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒய் பிகாஸ் நான் ஜாயின் பண்ண கோர்ஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் மார்க்கெட் வாட்ச்னா எனக்கு என்னன்னே புரியல. புதுசாக வரவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் என்னால் கோரிலேட் பண்ணிக்க முடியும். யாராவது ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது, எப்படி நான் சார்ட் அவுட் பண்ணேன் அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஓகே, ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுறது வேற. இனிஷியலாக நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் ஒரு விஷயம், நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறது வேற, ட்ரேடிங் கற்றுக்கிறது வேற. ஓகே, ஸ்ட்ராட்டஜி மேக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, என் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு சிபிஆர் சொல்லி கொடுக்குறேன், ப்ளஸ் அதோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இல்லை ஒரு எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், இல்லை ஆர்எஸ்ஐ இதோட காம்பினேஷன் போட்டு சொல்லி கொடுக்குறேன், கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இடத்துல வந்தால் திரும்புவோம் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பாசிபிலிட்டி கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 50% பாசிபிலிட்டி, ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே 50% தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு அது 100% ஒர்க் ஆகுது, உங்களுக்கு அது 15 சொல்கிறாங்கன்னா
அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன், மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்துட்டு அவங்களோட டேட்டா அனாலிசிஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொடுக்குறது ஒரு போர்ஷன் தான். ஓகேவா? ஸோ அந்த போர்ஷனை மட்டும் கற்றுட்டு உள்ளே போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க கற்றுக்கிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டார் வந்துட்டு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால பி அவேர் ஆஃப் இட். நீங்கள் எங்கேயும் போய் மணி மேனேஜ்மெண்ட்டையோ இல்லை என்னோட ஃபண்டு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டையோ வெளியில் விடாதீங்க. இட்ஸ் நாட் குட். அடிப்பட்டு சொல்கிறேன், கேட்குறதா இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ சாரி, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஓகே, ப்ளீஸ் மார்க் இட் அவுட். 5 minutes டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். தேங்க்யூ.